வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் கிச்சன். நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா 24 hours food challenge தான் பண்ண போறோம். 24 hours food challengeல சாக்லேட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச எம்மி டேஸ்டி அந்த சாக்லேட்டை வந்து 24 hours சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். அந்த சேலஞ்ச் தான் நம்ம இப்போ பண்ண போறோம். சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் வந்துட்டு 19% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மிச்சம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணும். இன்னும் குவாலிட்டியாக இன்னும் நல்ல கண்டென்ட்டில் வீடியோ போடுறதுக்கான அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப கொடுக்கும். ஸோ கைண்ட்லி என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து சாக்லேட் சாண்ட்விச் செஞ்சுக்க போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சாக்லேட் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து குக்கிங் சாக்லேட் சொல்லுவாங்களா, அதை தான் வந்துட்டு நான் சின்னதாக இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இது கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டை வந்து எடுத்து அது மேலே வந்து பட்டரை வந்து இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கிறேன். நல்லா தடவுனதும் அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் சீஸை வந்து இந்த மாதிரி நான் நல்லா துருவி விட்டுக்கிறேன். சீஸ் வந்து நல்லா துருவினதும் அதுக்கு மேலே ஃபஸ்ட்டே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த சாக்லேட்டை, அதை வந்துட்டு இந்த மாதிரி மேலே வந்து நல்லா தூவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு திரும்ப இன்னொரு ப்ரெட் வைக்க போகிறேன். அதுக்கு மேலே வந்து பட்டர் தடவிட்டு திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்லைஸை வந்து அது மேலே வந்து வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ டோஸ்ட் பண்ண வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து பட்டர் தடவாமல் விட்டுருக்கோம்ல, அந்த சைடு வந்து பட்டரை வந்து தடவிட்டு 2 சைடும் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்து உங்களுக்கு 2ஆக கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த சாக்லேட் வந்து செம்மையாக உள்ள அழகாக வந்து மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அது மேலே வந்துட்டு திரும்பவும் கொஞ்சம் சீஸை வந்து அது மேலே வந்து திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சாக்லேட் சாஸ் இருக்குல்ல, சாக்லேட் சாஸை வந்து மேலே வந்து ஊற்றி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. சாண்ட்விச் கூட குடிக்கிறதுக்கு ஹாட் சாக்லேட் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப் பால் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் போல் சாக்லேட் பவுடர் போட்டுக்கிறேன். அது கூட ஒரு 3 டீஸ்பூன் போல் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துனேன். பட் ஆனால் அதில் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகலை, ஸோ அது தெரியல. அப்புறம் அது கூட வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் சாக்லேட்டை வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நல்லா திக்கானதும் அதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா கெட்டியாகி நல்லா ரெடி ஆனதும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளாஸில் வந்துட்டு ஒரு டம்ளரில் கிளாஸில் கூட இந்த மாதிரி ஊற்றிட்டு அது மேலே டெக்கரேஷனுக்கு நம்ம போன தடவை செஞ்சுருந்தேன் அந்த மார்ஷ்மெலோ வந்து மேலே போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஓகே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. சிறப்பாக பார்க்க அழகாக க்யூட்டாக எனக்கு அப்படி நாக்கில் எச்சி வருது. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே மக்களே, நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க, அக்கா அடுத்த வீடியோவில் என்னோட நேமை மென்ஷன் பண்ணுங்கன்னு உங்கள் நேமை சொல்லி சொல்கிறீங்க. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வீடியோக்கு ரிலேட்டடாக அதாவது போட்டு ஸோ அதில் வரவங்களை வந்து நான் வந்துட்டு வீடியோவில் சொல்லலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம இன்றைக்கி சாக்லேட் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஃபேவரட்டான சாக்லேட் எது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதை பற்றி சுவாரஸ்யமாக ஏதாவது விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு நட்ஸ் போட்ட சாக்லேட் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிளெயின் சாக்லேட் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒயிட் சாக்லேட் பிடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சாக்லேட் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சாக்லேட் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கோ அதை பற்றி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ப்ளஸ் அதை பற்றி சுவாரஸ்யமான அந்த விஷயம் இருந்தால் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதில் வந்து டாப் 10 லைக்ஸ், அதாவது அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து அதிகப்படியாக லைக் வந்திருக்கும். அதில் வந்து டாப் 10ல் வர அந்த 10 கமெண்ட்ஸையும் வந்துட்டு அவங்க யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க நேமை வந்து அடுத்த வீடியோவில் நான் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணி சொல்வேன். ப்ளஸ் அவங்க கமெண்டையும் வந்துட்டு என்னோட சேனலில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணி கூட காட்டுறேன். அண்டு மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணும்போது #AnnieTKFam அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கையும் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அது போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ நம்மளோட சேனலோட எக்ஸ்க்ளூசிவ் கமெண்ட் சொல்லி காட்டுறதுக்காக. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் மற்றதெல்லாம் காலி பண்ணிட்டேன். இது ஒன்று தான் இருக்குது. இதையும் காலி பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறம் வந்து பேசுகிறேன். ஹாட் சாக்லேட் வந்து குடிக்க போகிறேன். இதில் மார்ஷ்மெலோ போட்டிருக்கேன். இந்த மார்ஷ்மெலோ வந்து லாஸ்ட் டைம் நம்ம போட்ட DAML வீடியோவில் நான் செஞ்சு காட்டியிருந்தேன். உங்களுக்கு அது எப்படி செய்யணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். மேலே நான் உங்களுக்கு கார்டு கூட தரேன்.
சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது இந்த சேலஞ்சு. ஓகே, அவ்வளோதான். நான் காலி பண்ணிட்டேன், சாண்ட்விச்சையும் காலி பண்ணிட்டேன், ஹாட் சாக்லேட்டையும் காலி பண்ணிட்டேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாக்லேட்லாம் சாப்பிட்டதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நான் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஓகே, அடுத்து நாம் லஞ்சில் வந்து மீட் பண்ண. ஓகே மக்களே, லன்ச் டைமுக்கு வந்தாச்சு. லன்ச் டைமில் வந்து நம்ம சத்தியமாக இந்த ரைஸ் அதிலலாம் வந்துட்டு நம்ம சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாது, கன்றாவியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா வெளியே ஆர்டர் பண்ணிட்டேன். என்னடா இந்த டைமில் வெளியே ஆர்டர் பண்ணியிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. அதை பற்றி நான் ஃபுல்லாக ஜொமேட்டோவில் செக் பண்ணேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்ல சானிடைஸ்டு கிச்சன். வர அந்த டெலிவரி பண்ணுவாங்களோ அவங்களும் வந்துட்டு நீட்டாக க்ளவுஸ்லாம் போட்டு நீட்டாக மாஸ்க்லாம் போட்டு கையில் வந்து கொடுக்கல, அவங்க அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நாங்கள் இந்த இதெல்லாம் உண்டுல, நம்மளோட சானிடைசர் அதெல்லாம் உண்டுல, அதெல்லாம் அந்த பாக்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். ஸோ இந்த க்ரீமை வந்துட்டு அது அந்த பாக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல அவங்க கொடுத்துருந்த அந்த பாக்ஸ். ஸோ அதனால் நான் அதுக்கு பதிலாக பேசாமல் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் பவுல்லே போட்டுடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கு இது பெட்டராக இருக்குது. இந்த வேஃபர் அவங்க கொடுக்கல, இந்த வேஃபர் நான் தான் டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கேன். ப்ளஸ் இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சாக்லேட் லவ்வர்ஸ். இது வந்து க்ரீம் அண்ட் ஃபஜ் அப்படின்னு திருநெல்வேலியில் ஷாப் இருக்குது, அங்கே தான் நான் வாங்கினேன். ஐஸ்கிரீம் ஷாப் அது, எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஐஸ்கிரீம்ஸ்லாம் கொடுப்பாங்களா அதுக்குள்ள ஷாப் அது, அங்கே தான் வாங்கினேன். ஸோ இந்த சாக்லேட் லவ்வர்ஸ் இதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாக்லேட் ஐஸ்கிரீம், சாக்லேட் ப்ரௌனி, சாக்லேட் சிப்ஸ், சாக்லேட் ஃபஜ் எல்லாமே வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அதை வந்து எல்லா பேரையும் எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கரமாக நாக்கில் எச்சு வர ஆரம்பிச்சிட்டு, கண்டிப்பாக அதை நம்ம ட்ரை பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இப்போது இன்றைக்கி லஞ்ச் இதுதான். இவ்வளோன்னு இருக்குன்னு பார்க்காதீங்க, ஆக்சுவலாக அது இன்னும் பெரிய பாக்ஸில் தான் வந்துச்சு. நான் இப்போதைக்கு ஷோவில் கார்ட்டூன்றக்காக இவ்வளோ வச்சுருக்கேன். இது தவிர எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை நான் ஏற்கனவே காலி பண்ணிட்டேன். உங்களுக்கு இதை கார்ட்டூன்றக்காக வச்சுருக்கேன். இப்போ நான் இதை உங்கள் முன்னாடி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மக்களே, அதாவது ஒரு நாளைக்கு நம்ம 1 கிலோ சீனி மேலே சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அன்றைக்கி உயிரோடு இருக்க மாட்டோம், செத்து போயிடுவோம். நான் ரொம்ப சுகர் நம்ம உடம்புல ஆட் ஆகும்போது அது வந்து நம்மளுக்கு பாய்சனில் தான் போய் முடியும். கலப்படாதீங்க, இடத்துல ஒன்றும் ஆகாது. சாக்லேட்லாம் நிறையா சாப்பிட்டு சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழகி போச்சு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சுகர் எனக்கு சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதை காலி பண்ணிட்டு காட்டுறேன். ஆனால் செம்மையாக இருக்குது, ஜான்ஜில் சூப்பராக இருக்குது. இந்த சாக்லேட் பவுலில் இருக்கிற எல்லா ஐஸ்கிரீமும் நான் காலி பண்ணிட்டேன். இந்த வேஃபர் பிஸ்கட் அதையுமே நான் காலி பண்ணிட்டேன். யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி சாக்லேட் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டா ரொம்ப திகட்டும் அப்படிம்பாங்க. ஆனால் நான் வந்து ஒரு பயங்கரமான சாக்லேட் லவ்வர். எனக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் இவ்வளோ சாப்பிட்ருக்கேன், எனக்கு இப்போ வரைக்கும் திகட்டவே இல்லை. எனக்கு இன்னும் சாப்பிட்லாம், இன்னும் வேறு சாக்லேட் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இந்த சேலஞ்ச் போட்டிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி சேலஞ்ச் போட்டாங்க, ஐயோ திகட்டிடுச்சு சாக்லேட்டே பிடிக்காமலாம் போயிடும் நினைக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு அப்படி இல்லை, சத்தியமாக எனக்கு வந்துட்டு இன்னும் நிறையா சாப்பிட்ணும், இன்னும் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்ணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் ஒன்று வச்சுருக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்போது உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் சாக்லேட் பானிபூரி வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்துட்டு ஏற்கனவே நான் வந்து சுட்டு வச்சுருக்கிறேன் அந்த பூரியை வந்து உள்ளே நல்லா இந்த மாதிரி வந்து டிப் பண்ணிக்கிறேன். நல்லா உள்ளே வந்து முக்கி அதை நல்லா சாக்லேட் கோட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நான் செட் பண்ணி எடுத்துக்குவேன். சாக்லேட் பானிபூரிக்கு பானி செய்யும்ல, அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 1 கப் பால் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்கூப் போல் சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து போட்டுட்டு அது கூட வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், 3ஐயும் வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு அவ்வளோதான், நம்ம சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிரும். அதுதான் வந்துட்டு இன்றைக்கி பூரிக்கு வந்து நான் பானியாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். சாக்லேட் மில்க் ஷேக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸில் வந்து நான் வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சாக்லேட் பானிபூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். ஓகே மக்களே, நம்ம இப்போ ஈவினிங் ஸ்நாக் டைம் வந்துட்டோம். ஸ்நாக் டைமில் நம்ம என்ன சாப்பிட போகிறோம்? சாக்லேட் பானிபூரி. இது வரைக்கும் நார்மலாக பானிபூரிலாம் சாப்பிட்ருப்பீங்க. எனக்கே நான் இது வரைக்கும் நார்மலான பானிபூரி தான் சாப்பிட்ருக்கேன், சாக்லேட் பானிபூரி சாப்பிட்டதே கிடையாது. ஸோ வந்து இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன். நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலாக நான் காட்டுறேன்.
இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் பானிபூரி. அப்புறம் அதுக்குள்ளே ஊற்றுறதுக்கு நம்ம அந்த பானிக்கு பதில் வந்து சாக்லேட் மில்க் ஷேக் செஞ்சு வச்சுருக்குறோம். ஸோ அது மேலே டாப்பிங்க்கு வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ செம்மையாக இருக்கும் போது இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணுறது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஊற்றிட்டு காட்டுறேன். ஊற்றியாச்சு மில்க் ஷேக்கை. அதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கிறேன், கொஞ்சம் பாதாம் டாப்பிங்கும் பண்ணிக்கிறேன். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? இதை வந்து இப்படி காட்டுறேன். இது கேமராவில் காமெடியாக தெரியுது. சரி, ஓகே, நம்ம சாப்பிடுவோம். இதை சான்ஸே இல்லை. வித்தியாசமான டேஸ்ட்டு, ஒரு க்ரன்ச்சியாக சாக்லேட்டியாக, அப்புறம் இந்த மில்க் ஷேக் வந்து பயங்கர ஜூஸியாக ஒரு வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்குது. எனக்கு சாப்பிட்டதே கிடையாது. பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க, வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சாக்லேட் லவ்வர்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக அதை விரும்புவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்தது நான் வந்து ஊற்றுறது கொஞ்சம் இந்த பிளேட்டில் வச்சே காட்டுறேன். நான் இந்த ஸ்க்ரீனில் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு பிளேட்டில் வச்சே காட்டுறேன் எப்படி ஊற்றுறேன்ட்டு. ஓகே, அடுத்த ஷிஃப்ட்டு, அடுத்த பானிபூரி. மூணாவது பானிபூரி. இன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ண எல்லா டிஷ்ஷஸ்லையும் இந்த சாக்லேட் பானிபூரி தான் ஆசம் சொல்லுவேன். அதுவும் நான் வீட்லேயே வேறு செஞ்சு சாப்பிட்டேன், கடையில் கூட வாங்கலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆசம் அப்படின்னா வந்து இந்த சாக்லேட் பானிபூரி ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்யும் போது என்ஜாய் பண்ணேன், சாப்பிடும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். சாக்லேட் லவர்ஸ் எல்லாருக்குமே இது அவ்வளோ பிடிக்கும். நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இது. ஸோ செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். இதோட ஸ்நாக் டைம் வந்து முடியுது. அடுத்து உங்களை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக டின்னரில் தான் மீட் பண்ண போகிறேன். நம்ம டின்னரில் போய் பார்க்கலாம். நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நான் வந்துட்டு சாக்லேட் பேன் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறேன். ஒரு 2.5 டீஸ்பூன் போல் சாக்லேட் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் ஆனதும் அது கூட வந்துட்டு ஒரு 1/2 கப் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் வந்து பால் வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த இட்லி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் நான் பேன் கேக் சுட போகிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு கரண்டி மாவு வந்து ஊற்றி அதில் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதில் வந்துட்டு சின்னதாக ஹோல்ஸ் வந்தது அதை வந்து திருப்பி போட்டுட்டு இப்படி ஒவ்வொரு பேன் கேக்கே வந்து சுட்டு எடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து 1 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட வந்து 8 பேன் கேக்கிட்ட எனக்கு வந்துச்சு. பேன் கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம டின்னர் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். ஓகே, இதான் டின்னர் எடுத்து வச்சுருக்கிறேன். பேன் கேக் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து நிறைய பேன் கேக் சுட்டு வச்சுருந்தேன். நான் எல்லாத்தையும் சாப்பிட்ல. நான் வந்துட்டு இவ்வளோ தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா என்னால் 2 தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சாக்லேட்லேயும் வந்துட்டு அவ்வளோ கேலரிஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் அவ்வளோத்தையும் சாப்பிட்டேன் அப்படின்னா நாளைக்கு வந்து சுகர் வந்து நான் போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு, சாப்பிட ஜாலியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சுகர் வந்துருமோன்னு வர லைட்டாக அப்பப்போ பயமாக இருக்குது. பேன் கேக் சூப்பராக வந்துருக்கு, சாஃப்டாக வந்துருக்கு அப்படியே. ஓகே, அவ்வளோதான். இதான் கடைசி பீஸ். இன்னைக்கு 24 hours சேலஞ்ச்லாம் நான் முடிக்க போகிறேன் இதோட.
ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து கடைசியாக எண்ட் கார்டு சொல்ல போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி 24 மணி நேரமும் சாக்லேட் சாப்பிட்டேன். தயவு செஞ்சு நீங்களும் சாப்பிடாதீங்க மக்களே. அது வந்துட்டு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ரொம்ப சாக்லேட்டில் நிறைய கேலரிஸ் இருக்குது, சுகர் கண்டென்ட் நிறையா இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். சரியா? அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் 24 மணி நேரமும் சாக்லேட் ஸ்வீட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. அது கண்டிப்பாக ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஓகேயா? நான் வந்து இதை ஃபன் சேலஞ்சுக்காக பண்ணுறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க. இதை நான் கடைசியாக சொல்லணும்னு நினச்சா சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.